Hello students, welcome to our channel Smart Stitch Fashion. இது நம்மளோட ப்ரூச் கிளாஸோட 24வது வீடியோ. நம்மக்கிட்ட டிசம்பர் 10th நியூ பேட்சஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ஜஸ்ட் 299 ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி நம்ம கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். எதன் டவுட்னா இதில் கொடுத்துருக்க நம்பரில் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்மளோட கிளாஸ் எல்லாமே முழுக்க ஃப்ரீ தான். ஜஸ்ட் 299க்கு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி நியூ பேட்சில் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்ட் எம்ப்ராய்டரி ஸ்டிச்சஸ் நீங்கள் ப்ரூச் மெட்டீரியல்ஸ் வச்சு போட கற்றுக்கிறதுனால நிறைய டிசைன்ஸ் உங்களோட நார்மல் ட்ரெஸ்ஸஸில் இந்த மாதிரி போட்டுக்கலாம். அதோட ஃபைனல் அவுட்புட் சூப்பராக இருக்கும். ரெடிமேட் ட்ரெஸ்ஸை விடவும் சூப்பராக உங்களோட ஹேண்டாலேயே நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம வந்து பேசிக் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு சொல்லித்தரோம். ஜஸ்ட் இப்போ த்ரெட் வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். இதே போக போக நீங்கள் லேர்ன் பண்ணதுக்கப்புறமா சீக்வன்சஸ் வச்சு எப்படி பண்ணோம், பீட் வச்சு எப்படி பண்ணோம், அதை தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். ஸோ மறக்காமல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெய்லரிங் டிப்ஸ் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். இந்த மாதிரி காட்டன் த்ரெட்டு நம்ம வாங்கியிருப்போம். அந்த வாங்கின த்ரெட்டை யூஸ் பண்ணுறது எப்படி, அந்த ஒரு சின்ன டிப்ஸ் தான். நம்ம எடுத்ததும் 2 சைடையும் கலத்தி போட்டுட்டு நம்ம வந்து த்ரெட் எடுப்போம். அப்படி எடுக்கும்போது சிக்கு விடுறதுக்கான வாய்ப்பு அதிகம். நூல் வந்து நமக்கு வந்து வேஸ்ட்டாக போகிறதுக்கும் வாய்ப்பு அதிகம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அப்படியே அந்த 2 பேண்டையும் ரிமூவ் பண்ணாமல் வச்சுட்டு அதிலே நீங்கள் செக் பண்ணுங்கள். த்ரெட்டோட ஒரு எண்டு உங்களுக்கு கிடைக்கும். அது கிடச்சதும் அதை அப்படியே பிடிச்சிட்டு வெளியே எடுங்க. ஃப்ரீயாக எடுங்க. அது ஃப்ரீயாகவே வரும். சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்கான மாதிரி லைட்டாக தோணும். ஆனால் அதை அப்படியே மேனேஜ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களால் ஈஸியாகவே எடுக்க முடியும். இது ஜஸ்ட் ஒரு த்ரெட்டு யூஸ் பண்ணுற ஒரு டிப்ஸ் தான். நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பாருங்கள், இதே மாதிரி நம்ம ஃபுல்லாகவுமே நம்ம யூஸ் முடிக்கிறது வரைக்குமே நம்ம இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நான் சொல்கிறது ஜஸ்ட் டெய்லரிங் டிப் தான். இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்த த்ரெட்டை அப்படியே நீடில் சைஸ் கரெக்டாக செக் பண்ணி நீடில் இன்சர்ட் பண்ணி நான் எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் எடுத்து அப்படியே வச்சு யூஸ் பண்ணுறதுனால நம்மளோட த்ரெட்டோட திக்னஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்மளோட எம்ப்ராய்டரியோட லுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பாருங்கள், இதில் போட்டிருக்க ஃப்ளவர்ஸ் அண்ட் அந்த டாட் எல்லாமே நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்த லேசி டேசி ஸ்டிச் மூலமாக போட்ட ஃப்ளவர் அண்ட் லீஃப் இதுதான். அந்த ஃப்ளவருக்கு இன்பிட்வீனில் தான் இன்றைக்கி நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் நாட் போட போகிறோம். ஃப்ரெஞ்ச் நாட் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டாட் எப்படி இருக்கும், அதோட ஃபைனல் வந்து அப்படி தான் இருக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு அதில் போட்டிருக்கிறேன். இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து நம்ம போடுறதுக்கு ஃபஸ்ட்டு கீழே இருந்து மேலே என்னோடய நீடில் பஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு த்ரெட்டோட எண்டை 3 டைம்ஸ் அப்படியே என்னோடய நீடில் சுற்றி ட்விஸ்ட் பண்ணுறேன். ட்விஸ்ட் பண்ணிவிட்டு என்னோடய ஒரு ஹேண்டால் த்ரெட்டை பிடிச்சிக்கிறேன், இன்னொரு ஹேண்டால் கீழே நீடில் வெளியே எடுக்கிறேன். இந்த மாதிரி பொறுமையாக நம்ம பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய நாட் தான் நமக்கு ஃப்ரெஞ்ச் நாட். இந்த ஃப்ரெஞ்ச் நாட் வந்து எங்கெல்லாம் யூஸ் பண்ணலான்னா நம்ம ஃப்ளவர்ஸாக கூட இந்த ஃப்ரெஞ்ச் நாட் மட்டுமே யூஸ் பண்ணி போடலாம். பாருங்கள், என்னோடய நீடில் அப்படியே 3 டைம்ஸ் ட்விஸ்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல என்னோடய நீடில் வெளியே எடுத்தனோ அதே சேம் பிளேஸில் பஞ்ச் பண்ணி கீழே எடுத்து மெதுவாக என்னோடய லெஃப்ட் ஹேண்டால் நீடில் நான் பிடிச்சிக்கிறேன். ரைட் ஹேண்டால் நான் கீழே விடும்போது இங்கே வந்து கரெக்டாக என்னோடய ஃப்ரெஞ்ச் நாட் கரெக்டாக ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளவர் நம்ம ட்ராப் பண்ணிவிட்டு ஃப்ளவர் சுற்றி நம்ம போட்டுட்டு சென்டரில் இருக்கக்கூடிய பிளேஸில் ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம யூஸ் பண்ணலாம். நெருக்கமாக ஃப்ரெஞ்ச் நாட் நம்ம போடும்போது அதை வச்சே நம்ம வந்து ஃப்ளவரும் மேக் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் நாட்லேயே நம்ம சீக்வன்ஸ், பீடு இது எல்லாமே நம்ம வந்து யூஸ் பண்ணி ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது அதோட லுக் இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்த கிளாஸில் நான் சீக்வன்சஸ், பீடு வச்சு எப்படி பண்ணணும் அதை தான் உங்களுக்கு டீச் பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் எப்படி போடணும் அப்படிங்கிறத நல்லா போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன ஒர்க் தான் நான் இப்போ கொடுக்க போகிறேன். நீங்கள் ஃப்ரெஞ்ச் நாட் போடும்போது நான் 3 டைம்ஸ் இந்த மாதிரி சுற்றி போடுறேன். ஆனால் நீங்கள் ஒரே ஒர்க்கை போட்டு ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்கள். 2 டைம்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 3 டைம்ஸ் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். 3மே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்க்க தான். அதுக்கேற்ற மாதிரி நம்ம எந்த பிளேஸ்லையுமே நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். ஒருக்கா கூட நம்ம வந்து நீடில் சுற்றி ஹோல்ட் பண்ணிவிட்டு போடலாம். 2 டைம்ஸ் ஹோல்ட் பண்ணி போடலாம். 3 டைம்ஸ் ஹோல்ட் பண்ணி போடலாம். நான் 3 டைம்ஸ் போட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். உங்களுக்கு எது கன்வீன்ஸாக இருக்கோ, எது ஓகேவாக இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுபோல் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட ஒரே ஒரு சின்ன ஒப்பீனியன் கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்றேன். என்னென்னா, நம்மளோட வீடியோஸில் இப்போ லாஸ்ட் 2 வீடியோஸில் நம்ம வந்து மோட்டிவேஷ்னல் தாட் ஜஸ்ட் லைட்டாக நான் அதை வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணேன். என்ன நினைக்கிறேன்னா, எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு 1 or 2 minutes இல்லைனா 3 minutes மோட்டிவேஷ்னல் டாக் கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறேன்.
ஜஸ்ட் என்ன தொட்ட வரிகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம், அவ்வளோதான், பெருசாக இல்லை. அது உங்களுக்கு ஓகே அப்படின்னா ஓகே அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீடு மோட்டிவேஷ்னல் வீடியோஸ் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். இல்லைனா இல்லை மேம் கிளாஸ் வீடியோஸில் எங்களுக்கு மோட்டிவேஷ்னல் டாக் எதுவும் வேண்டாம், எங்களுக்கு வீக்லி ஒன்ஸ் மட்டும் தனியாக தாங்க. முன்னாடி நம்ம ஸ்மார்ட் ஸ்டிச் வீடியோஸ்லாம் நம்ம அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருந்தோம். அந்த மாதிரி உங்களுக்கு தரவா, இல்லைனா எல்லா வீடியோஸ்லையுமே 1 or 2 minutes எங்களை மோட்டிவேட் ஆகிற அளவுக்கு எங்களுக்கு வந்து ஒரு சின்ன கோடிங் வேர்டு இதெல்லாம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுல நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அந்த ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ண நல்லாயிருக்கும். இன்றைக்கி என்ன தொட்ட வரிகளை உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்னோடய பிஸ்னஸில் நான் சக்ஸஸ் ஆகணும், என்னோடய டெய்லரிங் ஜேர்னியில் எப்படியாவது நான் ஒரு நல்ல லெவலுக்கு ரீச் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்தோடு இருப்பீங்க. உங்கள் எல்லாத்துக்கும் நான் இன்றைக்கி பார்த்த ஒரே ஒரு வேர்டை தான் நான் உங்களுக்கு இப்போ கன்வே பண்ணுறேன். வெற்றிக்கும் தோல்விக்கும் சிறிய வித்தியாசம்தான். கடமையை செய்தால் கட்டாயம் வெற்றி கிடைக்கும், கடமைக்காக செய்தால் தோல்வி தான் கிடைக்கும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். கடமையை செய்தால் வெற்றி உண்டு, கடமைக்காக செய்தால் தோல்வி கிடைக்கும். ஓகேவா? நம்ம என்ன ஒரு ஒர்க் பண்ணாலும் அதை வந்து நம்மளோட கடமை, நம்மளோட வேலை, இது வந்து நம்ம நல்லா பண்ணணும் அப்படின்னு நினச்சி நம்ம அதை பர்ஃபெக்டாக பண்ண ட்ரை பண்ணணும். எந்த அளவுக்கு நம்மளால் பொறுமையாக நல்லா அழகாக பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம நல்லா பண்ணோன்னா அதோட அவுட்புட் வந்து நமக்கு நல்லாவே இருக்கும். ஒவ்வொரு நாளும் நமக்குள்ளாக இந்த தாட் இருந்தால் நம்மளோட ஒர்க் ஒவ்வொரு நாளும் பர்ஃபெக்ட் ஆகிட்டே தான் இருக்கும். அதில் எந்த ஒரு குறையுமே, இருக்கிற குறையும் சரியாகும், இன்னும் நிறைய லேர்ன் பண்ணிப்போம். ஆனால் கடமைக்காக ஏதோ ஒன்று செய்யணும், டக்குன்னு செஞ்சு முடிக்கணும், வந்தது எப்படியும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோன்னா கண்டிப்பாக நமக்கு தோல்வி தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட ஸ்டிச்சிங்கில் இதை ரொம்பவே பார்க்கலாம். நம்ம ஒரு நாள் ஸ்டிச்சிங்கில் தப்பு விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருந்துட்டு போட்டு அப்படின்னு சொல்லி விட்டோன்னா நம்மளுடைய எண்ணமே நமக்கு இப்படியே மாறிடும். அப்படியே இருக்கட்டும் அப்படியே வச்சு நம்ம மேனேஜ் பண்ணிடுவோம், அப்படியே அடுத்த ஸ்டிச்சை போட்டுறோம், நம்ம போட்டுட்டு போயிடுவோம். ஆனால் அந்த ட்ரெஸ் டெய்லியுமே நமக்கு வந்து அந்த இடத்துல இருக்கக்கூடிய குறை வெளியே தெரிஞ்சிட்டே இருக்கும். ஆனால் அந்த போட்ட தவறை நம்ம சரி பண்ணோன்னு சொல்லி ரெண்டாவது பிரித்து நம்ம ஸ்டிச் பண்ணோன்னா அடுத்த முறை அந்த மிஸ்டேக்ஸை நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். எவ்வளோ முறை பிரிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்ம மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு நல்லாவே ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். இந்த ஒரு விஷயத்தை எனக்கு யார் சொல்லிக் கொடுத்தாங்கன்னா எங்கள் அப்பா தான் சொல்லி கொடுத்தாங்க. டெய்லரிங்கில் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நாங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ஒரு சின்ன வளைவில் கூட எங்களோட ஸ்டிச்சஸ் வந்து வளைஞ்சி நெளிஞ்சு போச்சுன்னா அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா இதை பிரித்து அகெயின் ஸ்டிச் பண்ணுங்கள். எவ்வளோ நேரம் பிரித்தாலும் அது தப்பு கிடையாது, நம்ம பிரித்து தைக்கிறதுனால அடுத்த முறை இந்த மிஸ்டேக்ஸ் நமக்கு வராது. ஆனால் பிரிக்காமல் வச்சு தைச்சோன்னா நம்மளுடைய பழக்கமே அதுவாயிரும், ஹேபிட்ஸே அப்படி ஆயிரும். அதுக்கப்புறமா எவ்வளோ தான் மிஸ்டேக்ஸ் போட்டாலும் அதை பிரித்து தைக்கிறதுக்கு மனசே வராது, நம்மளுடைய தையலை பார்த்தா அது ஒரு ஃபினிஷிங்கே இருக்காதுன்னு சொல்லி சின்ன வயசுலேயே எங்களுக்கு வந்து லேர்ன் பண்ணி தந்தாங்க. இன்றைக்கு வரைக்கும் என்ன ஒரு மிஸ்டேக்ஸ் வந்தாலும் அதனால் பிரிக்கிறதுக்கு நாங்கள் மாற்றப்பட மாட்டோம், டைம் ஆகும்னு பார்க்க மாட்டோம். அந்த முறை நம்ம திருத்துறதுனால அடுத்த முறை அந்த தவறு வராமல் நம்மளை திருத்த முடியும். இது நம்மளோட ஸ்டிச்சஸில் மட்டும் இல்லை, லைஃப்லேயும் கூட தான். ஒரு விஷயம் பண்ணி நம்ம ஒரு முடிவை எடுக்கிற முடிவுனால ஒரு கஷ்டம் வந்துருச்சுன்னா அது எடுக்கக்கூடாது, அந்த முடிவுன்னு நம்ம விட்டுறணும்னு நினைக்கூடாது. எடுத்த முடிவில் எது பிரச்சனை, எதனால் அந்த நம்மளோட டிசிஷன் ராங் ஆச்சு அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சு அடுத்த முறை மிஸ்டேக்ஸை சரி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி தான் நம்மளோட ஃபைனல் அவுட்புட்டை நம்ம கொண்டு வர முடியும் நம்ம பண்ணுற ஒவ்வொரு ஸ்டிச்சஸ். இதில் இன்னும் 2-3 டிசைன்ஸ் இருக்குது. அடுத்த வீடியோஸில் நான் அந்த ஸ்டிச்சஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன். டோட்டலாக இந்த மாதிரிப்பட்ட ஒர்க்ஸை நம்ம ஃபினிஷ் பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த எம்ப்ராய்டரி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கிளாஸ் வேணும், அடுத்ததாக என்ன கிளாஸஸ் நியூவாக ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, எது லேர்ன் பண்ண விரும்புகிறீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குது அதோட ஃபீட்பேக்கையும் கொடுங்க.